மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் ஒவ்வொன்றையும் ஏற்ற தாழ்வுகளோடு படைத்திருக்கிறார். இருள் என்று இருக்கிறது என்று சொன்னால் வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது. எதிர்மறையான விஷயங்களை வைத்துத்தான் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறோம். அதுபோல தீய பண்புகள் என்று கொஞ்சம் இருக்கிறதை போல நல்ல பண்புகளும் கொஞ்சம் இருக்கிறது. இருளை வைத்து நாம் ஒளியை புரிந்து கொள்வதைப் போல இவைகளெல்லாம் தீய குணங்கள் என்று புரிந்து கொள்ளுகிற போது நல்ல குணங்களை நாம் புரிகிறோம். இந்த அல்லாஹுவின் இந்த மாறுபட்ட படைப்புகள் இருக்கிறதே, அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. ஒரு தூதரை விட இன்னொரு தூதரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு வசனத்தில் வலா தத்தமன்னௌ மா ஃபضلல்லாஹு பிஹி பஅலகும் அலா பஅல். ஒருவரை விட இன்னொருவரை ஏதோ ஒரு வகையில் நாம் சிறப்புப்படுத்தி இருப்பது என்று திருக்குரான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளிலே அது அல்லாஹ் தந்தது, அதில் நீங்கள் அதில் வருத்தப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் படிக்கின்றார். இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் பிறரை நாம் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தல், இதன் காரணமாக பொறாமை என்பது பிறந்து விடுகிறது. இருக்கிற குணங்களில் பொறாமை குறித்து இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. எப்படி நெருப்பு எரிகிற போது அது விறகை சாப்பிட்டு விடுகிறதோ, ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்து விட்டால், பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்றால் அந்த பொறாமை அந்த மனிதனுடைய ஈமானை தின்று விடுகிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொறாமையினுடைய அடிப்படை என்னன்னா, அது மாதிரி நமக்கும் வேணும், அவங்களுக்கு கிடைச்சது மாதிரி நமக்கு இருக்கணும், அதில் நல்ல காரியங்களில் இருந்தால் இதற்கு பாராட்ட தகுந்தது. ஆனால் ஜவாலு நிஅமத்துல் கைர், அவருக்கு கிடைச்சது அழிஞ்சு போயிடணும் என்று நினைத்தால் அது பொறாமை. அதே போல தனக்கு வேண்டும் என்று நினைப்பது கூட நல்ல காரியங்களில் இஸ்லாம் ஏற்கிறது. ஒருத்தர் தொழுது கொண்டே இருக்கிறார், நமக்கு அந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியம் தான் தொழுகலாம் இல்லையா, யோசிக்கலாம். ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார், நமக்கு அந்த மாதிரி டைம் கிடைச்சா ஓதலாம். ஒருவர் தான தர்மங்களை செய்கிறார், அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி பணம் காசு கொடுத்தா நம்மளும் இப்படி செய்யலாம், இதை ஏற்கிறது. இதற்கு பேர் பொறாமை அல்ல. அவர் கிடைச்சது மாதிரி நன்மையான காரியங்களில் நமக்கு அதே போல செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் வருவது தவறல்ல. ஆனால் நமக்கு கிடைக்கல, அங்கேயும் கிடைக்கக்கூடாது. இதற்கு பேர் தான் பொறாமை என்று சொல்லுவது. இதனுடைய தொடக்கம்தான் அல்லாஹ் திருக்குரானில் இந்த வசனத்தை சொல்லுகிறான், ஒரு நபியை விட இன்னொரு நபியை நம்ம மேம்படுத்துவோம், அதை நம்ம தான் ஏற்படுத்தணும், அதில் நீங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இனமான பனு இஸ்ரவேல் இனத்தில் தான் இறுதி நபி வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். பலஸ்தீனிய பகுதியிலிருந்து மதீனாவுக்கு வந்து குடியேறினார்கள். ரசூலுல்லாஹ் வர்றது இங்கே தான் என்று தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹை பற்றி சொல்லுவார்கள், யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அபுனாஹும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தன் மகனைப் போல ரசூலுல்லாஹை அவங்க புரிந்து வைத்திருந்தார்கள். அங்கு அடையாளங்களை வைத்து அவர்கள் படித்ததை வைத்து ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஏதாவது ஒரு குழந்தை எங்கேயாவது ஒரு இடத்துல பிறக்கும், அந்த அரபு தீபகற்பத்தில் அந்த அடையாளம் பொருந்துகிறதா என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும். கடைசியாய் சொன்னார்கள், மக்காவில் மதீனாவில் இருப்பவர்களை பார்த்து, எங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு, கடைசி நபி வரப்போகிறார், அவர் தலைமையில் நாங்கள் ஒன்று திரண்டுட்டோம்னா இது எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம், உங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம், அந்த காலம் வந்துருச்சு என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் தான் மக்காவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள், நபியாக ஆகிறார்கள், ஹிஜ்ரத்து செய்தும் வருகிறார்கள். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அவர்கள் சொன்ன எல்லா அடையாளமும் பொருந்துது. பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்காமல் வேறொரு இனத்தில் பனு இஸ்மாயில் சமுதாயத்தில் பிறக்கிறார்கள். இது அவர்களால் ஏற்க முடியவில்லை. அந்த பனு இஸ்மாயிலுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்து விட்டதே. இந்த போராமை முதலில் என்ன செய்ய வைத்ததுன்னா, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல வைத்தது. நம்பர் 2,
இந்த நபியை கொன்னுட்டா என்ன? வளமை போல உள்ள பழைய சிந்தனை அவர்களுக்கு, தலைமைகளை அழைத்து விடுவது. கொஞ்ச காலம் குமைனி ஒளிந்திருந்தாரா இல்லையா? தலைமைகளை மட்டும் தூக்குவது. ஒரு நாட்டில் போர் செய்வதற்கு எத்தனையோ வழிமுறை இருக்கு. லிஸ்ட் போட்டு அந்த தலைவர்களை மட்டும் கொன்றுவிட்டால் அந்த சமூகத்தை அழுத்தி விடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். ஏன் நீங்கள் கொல்ல வேண்டும் நினைத்தீர்கள்னு கேட்கும்போது இஸ்ரேல் பதில் சொன்னது, தலைவரை நாங்கள் எடுப்பதன் மூலம் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சோம், அவர் கிடைக்கல கடைசி வரைக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கத்திலிருந்து நாங்கள் தான் அவரை காப்பாற்றி விட்டோம் என்று இங்கே சொல்லுகிற அந்த காட்சிகளை எல்லாம் படிக்கிற போது திருக்குர்ஆனில அவர்கள் தலைவர்களை மட்டும் கொன்ற அந்த காட்சிகள், நபிமார்களை மட்டும் கொன்றுவிட்டால் அந்த பிரச்சனையை அடக்கிடலாம்னு சொல்லி அவர்கள் கொன்ற நபிமார்களின் பட்டியல் வரலாற்றில் இருக்கிறது. அல்லாஹ் முதலில் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டை அந்த நபிமார்களை கொன்றது தான். இங்கே நபிகள் பெருமானாருக்கும் அந்த முடிவை எடுத்து பல தடவை முயற்சி செய்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை அந்த யூத இஸ்லாமிய அந்த பகை உணர்வு என்பது தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரே பிரச்சனை மட்டும்தான், பனு இஸ்ரவேலர்களில் ஏன் அந்த நபி கிடைக்கவில்லை, இறுதி நபி ஏன் அங்கே பிறக்கவில்லை? இந்த போராமையின் விளைவு ஒரு தலைமுறை அல்ல, காலம் கடந்த பல தலைமுறைகளில் அதனுடைய பிரதிபலிப்பை பார்க்கிறோம். இப்பயும் பிரச்சனை இருக்கு. என்ன காரணம்னே தெரியாம பிரச்சனை இருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போராமை குறித்து, அதனுடைய துறக்க வேறு குறித்தெல்லாம் பல்வேறு செய்திகளை சொல்லுகிற போது, ஐயாக்கும் அனில்தன், கெட்ட எண்ணங்களை விட்டு தடுக்கிறோம், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், எச்சரிக்கை செய்கிறேன். இன்னல் லன்ன அல் கிதுப், ஏன்னா எண்ணங்களும் யூகங்களும் தான் பல சர்ச்சைகளுக்கு காரணமாகிறது. எதுவுமே தெரியாது, இவராக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கிறது. அது என்னன்னு அதை தீர்க்கமாக தெரியாத விஷயத்தில் கூட இப்படித்தான் இருக்கும் என்கின்ற அந்த மேலோட்டமான முடிவுகள் தான் பல பகைக்கு காரணம். எனவே பிற விஷயத்தில் நல்லதை மட்டும் எண்ணுங்கள். லன்னு பில் முஃமினீன கைரா, முஸ்லீம்களை நல்ல காரியமாக நல்ல எண்ணத்தோடு மட்டும் பாருங்க. ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார், சொர்க்கவாதியை பார்க்கறதா இருந்தால் இவரை பாருங்கன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்ன உடனே ஒரு சஹாபி ஒரு வீட்டில் போய் தங்கி, என்ன சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு என்ன காரணம், என்ன அமல் செய்கிறார் என்று பார்த்துவிட்டு 3 நாட்கள் பார்த்துவிட்டு அவர்கிட்ட கேட்டார், நான் விருந்தாலே அவங்க வீட்டுக்கு வந்திருந்தது, ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்கள சொர்க்கவாதின்னு சொன்னாங்களே, நீங்கள் என்ன நல்ல அமல் செய்கிறீங்கன்னு பார்க்கத்தான் வந்தேன், உங்களிடத்துல பிரத்யேகமான நல்ல அமல் எதுவுமே இல்லையே என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார், நான் இயல்பான மனிதன் தான், 5 வக்து தொழுவு பார்க்க சொன்னால் தொழுவு போவேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற யாரிடம் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னென்னா, நான் தூங்குவதற்கு முன்பு என் உள்ளத்தில் எந்த ஒரு மனிதன் மூமினை குறித்தும் கெட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்காது, யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயம் இல்லாமலே நான் உறங்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்போ நல்ல கண் கொண்டு பார்ப்பது, நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்வது ஒரு ஈமானுக்கு மிக முக்கியமான விஷயம். எனவேதான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டு, எனக்கு நட்சத்திரங்கள் எல்லாம், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாம் சஜிதா செய்வதை பார்த்தேன் என்று சொன்னபோது, லா தக்ஸுஸ் ருய்யாக்க, யூசுஃபே இந்த கனவை கொண்டு போய் உன் சகோதரர்களிடத்தில் சொல்லாத, அது உனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சிறப்பு, அது உனக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை, உனக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்திகளை, உனக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் போய் பிற இடத்துல சொல்ல வேண்டாம். லா தக்ஸுஸ் ருய்யாக்க, நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஏற்படும்னா அங்கே போராமை உருவாயிடும். போராமை உருவாகுவதற்கு பல வகைகளில் நாமும் காரணமாக அமைந்து விடுகிறோம். அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனுடைய பாதிப்புகளை படுகிற போதுதான் இதை தவிர்த்திருக்கலாமோ என்கின்ற எண்ண ஓட்டம் வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் இந்த வரலாற்றை நாம் படிக்கிற போது, ஒருவருக்கு கிடைத்து விடுகிற அந்த சிறப்பை வெளிப்படுத்துகிற போது இந்த போராமை ஏற்படுகிறது. எனவே சில நேரங்களில் மறைத்து வாழ வேண்டிய சூழல்கள் இருக்கிறது. ஆபில் காபில்னு ஒரு வரலாறு குர்ஆன்ல வருது. தனக்கு கிடைக்க வேண்டிய பெண் இன்னொருவர் கிடைத்து விட்டாரே என்ற எண்ணம். காபில் சொல்லுகிறார், அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன். ஹாபில் சொன்னார், இல்லை, அது எனக்கு வேண்டும். அவருக்கு கிடைத்து விட்டது, என்ன செய்வது? போராமையின் மிகுதி முதலாவது கொலை நடந்ததுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. கொன்ற தன் சகோதரனை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அந்த மனிதன் சுட்டி கொண்டிருந்தான். எனவே
கிடைத்த ஒரு நேமத்து அதன் காரணமாக பொறாமை பிறக்கலாம். எனவே நேமத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவது கூட, அதை பகிரங்கப்படுத்தி சொல்லிக் கொண்டிருப்பதையும் கூட தவிர்க்க வேண்டும். காரணம், அது சிலருடைய மனங்களில் வேறு வகையான சிந்தனைகளை உருவாக்கி விடலாம் என்றெல்லாம் திருக்குர்ஆன் பொறாமைக்கான காரணங்களை, அது ஏன் உருவாகிறது என்கின்ற பண்புகளை எடுத்து சொல்லுகிறது. நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் ஈமானிய குணங்களை பிரதிபலிப்பதற்குமான நல்ல தூஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக.